இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் வந்து வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி, அதாவது நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரின்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 26,730 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழகம் முழுவதுமே வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா 27/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது வந்து மெயினாக எதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்காக தான் வந்து இவங்க வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஜூனியர் அசோசியேட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டிகர் சர்க்கிளில் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7/12/2024 27/12/2024 வரைக்கும் தாங்க டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஸோ அப்ளை பண்ணுறக்கு அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜூனியர் அசோசியேட், அதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சண்டிகர் சர்க்கிளில் தொடங்கி தான் உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ப்ரிலிமினரி மெயின் அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். அதுக்கான டேட்மே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து Jan 25 வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே, அதாவது ஃபெப்ரவரி, அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ரிலிமினரியில் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து மெயின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர், அதாவது சண்டிகர் சர்க்கிளில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா லடாக், யூடியில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லாங்குவேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உருது, லடாக்கி, புட்டி இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கான டோட்டல் வேக்கன்சிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறக்கு உங்களுக்கு வந்து விருப்பம், நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இந்த டேட்குள்ளே வந்து உங்களோட அந்த 28 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாண்ட் டேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1996லேருந்து 2004க்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ்னால் அது கூட வந்து நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறீங்கன்னா 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PWD கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீசஸ் மேனுக்கு, விடோஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், அதாவது கிராஜுவேட்ஸ் இன் எனி டிசிப்ளின்ஸ், அதாவது எந்த டிசிப்ளின்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட பாசிங் டேட் வந்து எப்போ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் வந்து 31/12/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும். இங்கிலீஷ், ஹிந்தி, உருது இந்த 3 லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா பேசிக் வந்து இங்கிலீஷ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ப்ரிலிமினரி, மெயின் அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும். அதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100 மார்க்ஸ்க்கான சிலபஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து இங்கிலீஷில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸுமே 30 மார்க்ஸ். அதுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் அலாட் பண்ணுவாங்க.
நியூமரிக்கல் எபிலிட்டி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 35 கொஷின்ஸு 35 மார்க்ஸ்க்கு 20 மினிட்ஸ் வந்து டியூரேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க்ஸ்க்கு 35 கொஷின்ஸு 20 மினிட்ஸ் வந்து டியூரேஷன் கொடுக்குறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 கொஷின் 100 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour வந்து நடக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸு 35 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு அதுவுமே 40 கொஷின்ஸு 40 மார்க்ஸு 35 மினிட்ஸு. குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸ்க்கு 45 மினிட்ஸு. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு 60 மார்க்ஸ்க்கு 45 மினிட்ஸ்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 190 கொஷின்ஸு 200 மார்க்ஸ்க்கு வந்து தராங்க. அதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 40 minutes வந்து உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகட்டும் இந்த மெயின் எக்ஸாம் ஆகட்டும் இதெல்லாம் எங்கே நடக்கும், எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர், டெல்லி NCR, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்குன்னு சொல்லி அதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. டெல்லியில் எங்கே நடக்கும், சண்டிகரில் எங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டருமே இந்த 5 பிளேசஸில் தான் வந்து போடுவாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இது வந்து ஓகே நான் போய் அட்டன் பண்ணிக்குவேன், எனக்கு வந்து பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 26,730 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் பேவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 64,480 வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லா அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து பே ஸ்கேல் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர் மந்த்து எல்லா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து 26,730 ரூபா, உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து பர் மந்த் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஏ எல்லா அலவன்ஸு எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SC ST PWT ESM DESM இந்த கேட்டகரிஸ்லலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸுமே வந்து கிடையாது, ஃப்ரீ தான். இதே வந்து நீங்கள் ஜென்ரல் OBC EWS கேட்டகரிஸில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 750 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கிளியராகவே வந்து வெப்சைட் லிங்க்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸுமே வந்து இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ஒன்ஸ் வந்து படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாபில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.